மில்க் சாக்லேட் வச்சு எப்படி ப்ரௌனி செய்கிறதுனாங்க இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். மில்க்கு காம்பவுண்ட் கிடையாது, இது மில்க் சாக்லேட்டு. நம்ம வந்து லாஸ்ட்டு ஒரு 2 வாரமாகவே ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி எடுத்து இப்போ தான் ரெக்கவர் ஆகியிருக்கோம். ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜுமே ஆயாச்சு. நம்ம சேனலில் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதனால் சரி ஒரு ரெசிபி ஷேர் பண்ணலாமேன்ட்டு தான் இது ஷூட் பண்ணினேன். இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். இந்த ப்ரௌனிக்குள்ளாடி பார்த்தீங்கன்னா நான் மில்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட் ரெண்டுமே ஃபில்லிங்ஸாகவுமே கொடுத்துருக்கேன். இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு மில்க் சாக்லேட் எடுத்துருக்கிறேன். நீங்கள் 180 கிராம்லேருந்து 200 கிராம் வரைக்கும் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். பட்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 75 கிராம் தாங்க பட்டர் எடுத்துருக்கிறேன். பட்டர் இந்த அளவுக்கு போதும், இதுக்கு மேலே வேண்டாம். நம்ம டார்க் சாக்லேட் ப்ரௌனிக்கு வந்துட்டு பட்டர் வந்து ஒரு 75 to 80 கிராம் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். ஆனால் இதுக்கு அந்த அளவுக்கு தேவைப்படாது. நான் பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டில் உள்ள மில்க் சாக்லேட்டும் ஒயிட் சாக்லேட்டும் தாங்க எடுத்திருக்கேன். இந்த பேர் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம தப்பாக வாசித்து அதுக்கு யாராவது வந்து கழுவி ஊற்ற வேண்டாமேன்னு சொல்லிட்டு தான் நான் கவரையே காமிச்சிட்டேன். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஒருவேளை சாக்லேட்டுங்கிறதுனால அப்படி இருக்கோ என்னமோ. நம்ம மில்க் சாக்லேட்டு இல்லை டார்க் சாக்லேட் இருக்குல்ல, அதை வந்துட்டு ஏதாவது ப்ரௌனியில் நம்ம உள்ளே வச்சு ஃபில்லிங்ஸ் மாதிரி கொடுத்துட்டு பேக் பண்ணி எடுத்தோம்னா அப்புறம் கட் பண்ணும்போது அது வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சிலே இருக்கும். எத்தனை நாள் ஆனாலுமே கட் பண்ணும்போது அதே கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்துட்டு காம்பவுண்டு, மில்க் காம்பவுண்ட் இல்லை டார்க் காம்பவுண்டில் அந்த மாதிரி வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பேக் பண்ணி முடித்த அப்புறம் அது வந்து அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலலாம் இருக்காது, ஹார்டாக தான் இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மில்க் சாக்லேட்டையும் பட்டரையும் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். அது மெல்ட் ஆகிற டைமில் ப்ரௌனிக்குள்ளாடி ஃபில்லிங்ஸ் கொடுக்கறதுக்காக நான் மில்க் சாக்லேட் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய க்யூப், ரொம்ப பெருசாக வேண்டாம், ஒரு மீடியம் சைஸாக குட்டியாக இந்த அளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ப்ரௌனியில் ஃபில்லிங்ஸ் கொடுத்தீங்கன்னா பேக் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக இருக்கும். இந்த சாக்லேட் ஃபில் பண்ண ப்ரௌனி பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். சாக்லேட் ரொம்ப அதிகமாக பிடிக்கும்ல, அவங்களுக்கு இந்த ப்ரௌனி செட் ஆகும். இந்த தேவைக்கு எப்போவாச்சும் கொஞ்சோண்டு சாக்லேட் சாப்பிடுவாங்கல்ல, அவங்களுக்கு உள்ள ஃபில்லிங்ஸ் வந்து கம்மியாக வைக்கிறது தான் நல்லது. இல்லாட்டி கண்டிப்பாக சாப்பிடும்போது திகட்டிடும், என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணுறதுக்கு வச்சுருந்த அந்த சாக்லேட்டும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், இந்த டைரி மில்க் சாக்லேட்டெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பார்க்குறதுக்கு அப்படி சில்கியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது கூடால நான் வந்துட்டு சுகர் சேர்க்குறேன். சுகர் பார்த்தீங்கன்னா ஒரு 75 கிராம் சுகர் போதுங்க, அதுக்கு மேலே தேவைப்படாது. ஏன்னா டார்க் சாக்லேட்டுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு 75 கிராம் சுகரே போதும். ஏன்னா அந்த மில்க் சாக்லேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இனிப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் பவுடர் பண்ண சுகரையும் சேர்த்து நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரௌனி பேக் பண்ணிவிட்டு என்கிட்ட ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன மிஸ்டேக் அவங்க பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கிரிங்கிள் டாப்பே கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருந்து அது நம்ம ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி வருது. நான் வந்துட்டு எப்படி அதை கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணின அப்புறம் இது கூடால வந்துட்டு 2 முட்டை சேர்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணின அப்புறமா இன்னொரு முட்டை நம்ம சேர்த்துக்க வேண்டியது தான். நான் வந்துட்டு என்ன பண்ணினேன்னா, நல்லா பல்காக நிறைய ப்ரௌனி செய்யும்போது கையால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணினேன் பார்த்தீங்கன்னா, பீட்டரை வச்சு பீட் பண்ணினேன். அப்படி பீட் பண்ணிவிட்டு பேக் பண்ணின ப்ரௌனி வந்து உள்ள டெக்ஸ்சர் எல்லாமே நல்லா தான் இருந்து, ஆனால் டாப்பில் இருந்த அந்த கிரிங்கிள் டாப் மட்டும் ரொம்ப ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நார்மல் ப்ரௌனி மாதிரி இல்லாமல் அது பார்க்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் நினச்சேன், ஒருவேளை நம்ம ஓவராக அந்த பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணனால இந்த மாதிரி ஆகிட்டுன்னு. அதுக்கப்புறமே ஒரு 2 வாட்டி நான் பீட்டர் வச்சு ட்ரை பண்ணும்போது அதே மாதிரி தான் வந்துருந்துச்சு. அதனால் நீங்கள் ப்ரௌனி வந்துட்டு ஓவர் மிக்ஸ் பண்ண வேண்டாம். இந்த விஸ்க் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு எல்லாமே ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வர்ற அளவுக்கு மட்டுமே மிக்ஸ் பண்ணினா போதும். நம்ம மாவு வந்து இதில் குறைவான அளவு தான் சேர்க்க போகிறோம், அதனால் கட்டியெல்லாம் ஃபார்ம் ஆகாது. இது கூடால பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிராம் அளவுக்கு மைதா சேர்த்துருக்குறேன். இது கூடால சேர்த்து மிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். நம்ம இதுக்கெல்லாம் பீட்டர் யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் பல்காக நம்ம ப்ரௌனி பண்ணும்போது கையால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு இந்த ப்ரௌனி மிக்ஸ் பண்ணி கையில் வந்துட்டு இந்த வேலைக்கெல்லாம் போவாங்கள்ல, அவங்க கையில் காய்ப்பு பிடிக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஆகிப்பே இருக்குது. வேறு வழியே கிடையாது. நம்ம இந்த ஒரே விஸ்க்கு மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. இதை வச்சு தான் பல்காக பண்ணினாலும் சரி கம்மியாக பண்ணாலும் சரி நான் இதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
ப்ரௌனி பேட்டர் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு நான் வந்துட்டு ஒரு 7 இன்ச்சு ஸ்குவாட்டின் தான் எடுத்திருக்கேன். இதில் நான் யூஸ் பண்ண பார்ச்மெண்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி எக்கோ பேக் பார்ச்மெண்ட் பேப்பர் தாங்க. நான் ஏகப்பட்ட வீடியோவில் இதை ஷேர் பண்ணியாச்சு. இருந்தாலும் இப்போ வரைக்குமே கமெண்ட்ஸில் கேட்குறீங்க உங்கள் ப்ரௌனி ஒட்ட மாட்டேங்குது, எங்கள் ப்ரௌனி ஒட்டுது, இந்த மாதிரி டவுட்ஸ் வருது. எனக்கு என்னமோ தெரில, இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணேன்னா ரொம்ப ஒட்டாது. வேறு ஒரு சில இதெல்லாம் நான் ட்ரை பண்ணுறேன். அப்படியே 1/2 kg ப்ரௌனி செய்தோன்னா 1/4 கிலோ ப்ரௌனி இந்த பேப்பர்லேயே ஒட்டி போன மாதிரி இருக்கும். அது வந்துட்டு எனக்கும் தெரிஞ்சுது. ஆனால் இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. நான் இது வீட்டு பக்கத்தில் நாகர்கோயிலில் மாஜிதான்னு ஒரு எசன்ஸ் ஷாப் இருக்குது, அங்கே தான் வாங்குவோம். உங்களுக்கு இது வந்துட்டு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூட இருக்குது, அமேசானில் கூட இருக்குது, வாங்கிக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த சாக்லேட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சமாக பேட்டர் வந்துட்டு மீதி எடுத்து வச்சுருந்தேன் இதுக்கு மேலே டாப்பில் ஊற்றுறதுக்காக. இதையுமே மேலே நம்ம அப்படியே ஃபில் பண்ணி விட்டுறலாம். நம்ம இந்த மாதிரி 2 பேட்சாக பேட்டர் பிரித்து மேலே வந்து நம்ம ஃபில் பண்ணும்போது நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தா சாக்லேட் எல்லாமே மூவ் ஆகாமல் இருக்கும். இல்லாமல் நம்ம வந்துட்டு மொத்தமாக பேட்டரை ஊற்றிட்டு அப்புறம் சாக்லேட்டை அரேஞ்ச் பண்ணி நம்ம லெவல் பண்ணும்போது என்ன ஆகும்னா சாக்லேட் எல்லாமே ஒரு சைடோட போன மாதிரி அந்த மாதிரியெல்லாம் ஆகுது. இப்படி பண்ணும்போது கரெக்டாக நம்ம கட் பண்ணும்போது நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்ச மாதிரியே இருக்கும். என்னமோ தெரியலங்க, லாஸ்ட்டு ஒரு 2 மாதமாகவே எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் நம்ம நினைக்காத விஷயங்கள் நிறையா நடந்துகிட்ருக்கு. நினைக்காத விஷயங்கள்னோடனே நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. அவ்வளவுமே ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமாக வர்ற மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. இந்த கஷ்டமான டைம் டேபிளை நம்மளுக்கு போட்டவங்க மட்டும் நம்ம கண்ணில் தென்பட்டாங்கன்னா நான் ஒன்று மட்டும் தான் சொல்லுவேன், இவ்வளோத்துக்கு கஷ்டப்பட்டு எங்களுக்கு டைம் டேபிள் போட்டதெல்லாம் போதும், இனிமேல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லலாம் போல் இருக்குது. எப்படியாச்சும் இதிலேருந்து நம்ம மீண்டு வெளியே வந்துடலாம் அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வெளியே வரும்போது மறுபடியும் நம்மளுக்கு ஒன்று பேக்கில் வந்து ரெடியாக நிற்கிறோம். ஏதாவது ஒரு பிரச்சனை பேக்கில் ரெடியாக நிற்க மாதிரி இருக்குது. சரி, ஓகே, இப்போ உள்ள பிரச்சனையை தாண்டி வந்தாச்சு. இனிமேல் எத்தனை பேர் பின்னாடி காவல் காத்துட்டு நிற்காங்கன்னேன்னு தெரியலை. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, என்னன்னு தெரில. இப்படியே தான் கொஞ்சம் காலத்தையே நாங்களும் ஓட்டிக்கிட்டே இருக்கோம். எப்போல்லாம் ஆஃபர் போடுறனோ ஆஃபர் போட்ட அடுத்த நாளே எனக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய பிரச்சனை, தவிர்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துடுது. அதை வந்துட்டு நம்ம ஆர்டர் போட்டவங்கக்கிட்டேயும் ஷேர் பண்ண முடியாது, அதை தவிர்க்கவும் முடியாது, அந்த மாதிரி ஆயிரு. இதை சமாளித்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆர்டர் போட்டவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறது அதை விட கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ப்ரௌனி பேட்டர் ரெடியாக இருக்குது. இதை ஒரு 40 மினிட்ஸ், ஒரு 30 to 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். எவ்வளோ சூப்பராக கிரிங்கிள் டாப் வந்திருக்கு பார்த்தீங்களா, நல்லாயிருக்கும். நம்ம வந்துட்டு இதை ஃபில்லிங்ஸ் எல்லாம் வைக்காமல் செஞ்சாலுமே இப்படி தான் வரும். ஆனால் இது டார்க் சாக்லேட்டில் நான் செஞ்சுருக்கேன், நீங்கள் வந்துட்டு மில்க் சாக்லேட்டில் செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து மில்க்கு காம்பவுண்டில் செஞ்சாலும் இப்படி தான் இருக்கும். எனக்கு வந்துட்டு கொஞ்சம் அந்த டெக்ஸ்சர் வேணால் சேஞ்ச் ஆகலாம். நான் வந்துட்டு ஏற்கனவே மில்க்கு காம்பவுண்டில் செஞ்ச ப்ரௌனி வந்து ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கிறேன், அந்த டெக்ஸ்சரில் தான் இருக்கும். இது கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் உள்ளே இருக்கிற சாக்லேட் வந்துட்டு எந்த அளவுக்கு மெல்ட் ஆகி இருக்குன்னு. நல்லா சூப்பராக இருக்குங்க. ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சா கூட அந்த சாக்லேட்டை நம்ம அந்த ப்ரௌனியை கடிக்கும்போது உள்ளே இருக்கிற சாக்லேட் வந்து மெல்ட் ஆகி அப்படியே வாயில் அப்படியே லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் வரும், நல்லா இருக்கும். இனிமேல் இதுலேருந்து ஒரு பீஸ் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், அப்போ உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னே தெரிஞ்சிடும். ஆனால் இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த ப்ரௌனி வந்து கொரியர் போடுறது அந்தளவுக்கு சேஃபாக இருக்காது. உள்ளே இருக்கிற அந்த சாக்லேட் எல்லாம் லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் மாய்ஸ்டாக இருக்கும். அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதை சேஃபாக சென்ட் பண்ணுறது கஷ்டம். நம்ம இதை அப்படியே கட் பண்ணாமல் ஃபுல் ஸ்லாபாக கொடுத்தோன்னா இங்கே பக்கத்தில் நம்ம டெலிவர் பண்ணும்போது ஈஸியாக டெலிவர் பண்ணிடலாம். இந்த ப்ரௌனி பீஸில் பாருங்கள் எவ்வளோ அழகாக எல்லாமே மெல்ட் ஆகி இருக்குன்னு. ஆனால் இந்த ஒயிட் சாக்லேட் பார்த்தீங்கன்னா மில்க் சாக்லேட் அளவுக்கு லிக்யூட் கன்சிஸ்டன்சி எல்லாம் இருக்காது. இருந்தாலுமே அதுவுமே மெல்ட் ஆகி தான் இருக்கும், நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஒயிட் காம்பவுண்டும் ஒயிட் சாக்லேட்டுக்கும் ரொம்ப டேஸ்ட்டுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த ஸ்மெல் கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் முடிஞ்சால் ஒரு வாட்டி கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. கண்டிப்பாக இந்த மில்க் சாக்லேட் ப்ரௌனி ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.